ஸோ மருந்து மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதே சிகிச்சை முறையில் அறுவை சிகிச்சை பண்ணால் வெயிட் கூடுமா டாக்டர்? இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற சந்தேகம். அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தான் எனக்கு 10 கிலோ வெயிட் போட்டுருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான ஆப்ரேஷன், குடல் இறக்கம், இல்லைனா வந்து அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளமோ இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கோ ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்கள் வெயிட் ஏறுறது இல்லை. ஏன்னா வந்து அப்போ எனிமா கொடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. அதே போல் பித்தப்பை நீக்கமோ எது பண்ணாலுமே வந்து செரிமான கோளாறு இருக்கிறனால உணவை வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போது அதிகமாக வெயிட் போடுறது கிடையாது. அப்போ எந்த மாதிரி இதில் வெயிட் அதிகமாக போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்சர்ஸ், பொதுவாக இடுப்புக்கு கீழே வந்து பண்ணுற சர்ஜரிஸ், கால் முறிவு ஏற்பட்டு அவங்க வந்து ப்ரொலாங்டு இன்ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, அதனால் வெயிட் கெயின் வரும். அதே போல் லேடிஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சிசேரியன் பண்ணாங்க, இல்லை ஹிஸ்டெக்டமி, நமக்கு வந்து கர்ப்பப்பை நீக்கம், அது வந்து சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. இதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கும், அதே போல் இந்த ஹிஸ்டெக்டமி சர்ஜரி பண்ணவங்களும் நடக்கவே கூடாது, நடந்தால் தையல் பிஞ்சு போயிடும், இல்லைனா வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டீனாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸே குறைச்சிட்றாங்க. உண்மையிலுமே அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப மைக்ரோ சர்ஜரியாக தான் பண்ணுறாங்க, நிறையா லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் சிசேரியன் பண்ணுறது லேப்ரோஸ்கோப்பியில் கிடையாது, பட் ஹிஸ்டெக்டமியில் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறாங்க. எது பண்ணாலுமே இன்றைக்கி இருக்கிற சிகிச்சை முறையில் அந்த மாதிரி பெருசாக கிழிச்சு எதுவுமே பண்ணுறதில்ல. மினிமல் இன்வேசிவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலான ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களோட டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல், ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணதுனால அதிகமாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், அப்போ தான் புண்ணு ஆறுன்னு சொல்லி அதிகப்படியான மாவுச்சத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் தொடர் சிகிச்சையில் அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்குவாங்க, அந்த பெயின் வலி நிவாரணிகள், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதே போல் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் பெயின் கில்லர்ஸும் எடுத்துக்கிறதுனால ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸும் அதிகமாக பசிக்க வைக்கும், அதுவும் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு புண்ணு சரியாகணும்னு ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது. அதே போல் என்னதுங்க, இந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால வயிறு ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிறனால அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு உடல் பருமன் ஆகிறதுக்கு காரணம்.